சரி, ரெடியா? ரெடி. தோழரோட ஜோக் ரொம்ப ட்ரையா இருக்கு. இந்த பேனலுக்கு வந்து ஒரு எலைட் அனலிஸ்ட கூட்டிட்டு வரணும் அப்படிங்கிறது. அவன் எலைட்டும் கிடையாது, அனலிஸ்டும் கிடையாது. எலைட் டாஸ்மாக்ல வேணா இருப்பாங்க சார். ஏனலிஸ்ட். Analyst. நம்மளோட இந்த எலைட் வானபி அனலிஸ்ட் ஒருத்தர் வந்து வரப்போறாரு. நம்ம தோழர் வந்து மான்செஸ்டர்ல பொறக்கல, அவ்வளவுதான். இந்த 2 துப்பாக்கி ரத்தத்தையும் கவுண்டர் பேலன்ஸ் பண்றதுக்கு இப்ப வருது ஒருத்தன் வரான்டா, அப்படியே ஃப்ரெஷ்ஷா வரான்டா. யார்ரா அது? பில்லி போர்டன் வேற வந்திருக்காரு இன்னைக்கு. நான் வந்து ஐம் a die-hard Manchester United fan அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். அவன் ரத்தத்தை பத்தினா ரெட் கலர்ல தான் வரும். இந்த அளவுக்கு ஒரு பெரிய ஃபேன் அவன். என்ன கலர் ரத்தம்? ரெட்டுங்கய்யா. ரெட். உன்னோடது? லைட் பிங்கையா. இன்னைக்கு வந்து நம்ம வந்து எல்லாருமே சேர்ந்து ஒரு டிரான்ஸ்ஃபர் நியூஸ் ரவுண்ட் அப் ஒரு செஷ் ஒன்று பண்ண போறோம். 2025 சீசன் இஸ் அப்பான் அஸ். அதனால வந்து டைம் ஃபார் பிசினஸ் உலகளாவியா எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்ட்டு வந்து நம்ம ஒரு சின்ன ரவுண்ட் அப் ஒன்று பண்ண போறோம் இந்த வீடியோல. என்ன வர போறாங்க, யார் வெளியில போக போறாங்க, யாரு மாட்டிக்கிட்டு இருக்க போறாங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம பார்க்க போறோம். டிரான்ஸ்ஃபர் நியூஸ் அப்படின்னு இந்த வருஷம் நம்ம ஆரம்பிச்சாலே ஒரு புள்ளையார் சொல்லி போடுற மாதிரி ஒரு கிளப் கிட்ட இருந்து ஆரம்பிக்க வேண்டியதா இருக்கு. நம்மளுடைய மான்செஸ்டர் யுனைடெட் நமக்கு தெரிஞ்ச யுனைடெட் வந்து கடைசி நாள் வரைக்கும் வச்சு இந்த பிரைஸுக்கு இருக்கிற பிளேயரை இவ்வளவு பிரைஸுக்கு வாங்குற யுனைடெட் தான் பார்த்திருக்கோம். பட் ஓகே, அபிஷேக் பாலாஜி ஒரு யுனைடெட் வெறியனா, ஹவு டு யூ ஃபீல்? வாட் இஸ் ஹேப்பனிங்? என்ன நடந்துட்டு இருக்கு யுனைடெட்ல? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லைக் ஜெர்க்ஸி சைன் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் சீசன் வந்து 11 கோல்ஸ் அண்ட் 4 அசிஸ்ட் லீக்ல. மெயினா என்னன்னா அவனுக்கு மெயினா ஹாய்லாண்டுக்கு வந்து ஒரு காம்படிஷன் வர மாதிரி இது. அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா லெனி யோரோ, த ப்ராமிசிங் யங்ஸ்டர், ஜஸ்ட் 19-year-old. மட்ரிட் தான் அவனோட ட்ரீம் கிளப்பா சொல்லிட்டு இருந்தாங்க. ஒன்னாம்பர் எஃப்ஏ கப் டிராஃபி செலிப்ரேஷன் வந்து இன்டர்வியூல அங்க நானே இருந்திருக்கணும்னு ஃபீல் பண்ணேன். இல்ல அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்து இருக்கலாம். சோ இந்த 2 சைனிங் நல்ல ஒரு ஸ்டார்ட் கொடுத்திருக்கு யுனைடெடோட டிரான்ஸ்ஃபர் விண்டோக்கு. பிளஸ் நிறைய பிளேயர்ஸ் அவுட்டும் போயிருக்காங்க. டானி வேண்டபிக் போயாச்சு, வில்லி காம்போலா எங்களோட அகாடமி பிளேயர் யங்ஸ்டர் போயாச்சு, அப்புறம் வரான் போயாச்சு, கேசமீரோ இந்த டாக்ஸ் கூடி சீக்கிரம் அவனும் கிளம்புற மாதிரி தான் இருக்கு. சோ இந்த மாதிரி பிளேயர்ஸ் போறதுனால இப்போ நெக்ஸ்ட் நாங்க இப்போ உகாட்டேன்னு ஒரு ரியலி குட் எஸ்டாப்ளிஷ் பிளேயர். உகாட்டே வந்து நல்ல ஒரு ப்ராமிசிங் டிஎம். பட் யாருன்னு தெரியுமா? அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் பண்ண சம்பவம் அப்படி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மசருவி ஒரு டிரான்ஸ்ஃபர் டாக் போயிட்டு இருக்கு. இப்போ வந்து ஆக்சுவலா வெஸ்ட் ஹாம் தான் அவனை டார்கெட் பண்ணாங்க. பட் வெஸ்ட் ஹாம் கூட டாக்ஸ் டர்ன் டவுன் ஆனதுக்கு அப்புறம் எங்களுக்கு நாங்க ஆரன் வாண்டர்சக்கா வந்து கன்ஃபார்மா வெளில போறோம். ஏன்னா 1 year தான் லெஃப்ட் கான்ட்ராக்ட்ல. அவனை ஃப்ரீ டிரான்ஸ்ஃபர்ல அனுப்புறதுக்கு இப்பவே அனுப்பிச்சு விட்டுறோம். சைன் பண்ணப்போ என்னென்ன பேச்சு பேசுனீங்கடா? எல்லாத்தையும் குட் பிளேயர்ஸ் தான் சொல்றாங்க. பட் வந்தாதான் தெரியும். எல்லாரும் குட் பிளேயர்ஸ். இப்போதைக்கு இப்ப குட் பிளேயர்ஸ். காலத்துல ஞாபகம் இருக்கு, ரோட் ஓரமா நின்னுட்டு நிக்லஸ் பெப்பே பத்தி ஒருத்தன் பேசி நான் கேட்டிருக்கேன். அது அப்படியே பெப்பே வந்துட்டு ஆண்டனியோட பயங்கரமா ஆடிட்டான்டா. பெப்பேன்னு சொல்றது எனக்கு இதுதான் நான் வச்சு மச்சான் நாதர்லாந்து மேட்ச் பார்த்துட்டு இருந்தேன். பெப்பே வரவே இல்லை. பிளாக திருப்பி பார்த்து ஐவரி கோஸ்ட் பிளாக் நினைச்சு நாதர்லாந்து மேட்ச். சென்டிமெண்ட் புரியுது. காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு அந்த மாதிரி தான் எல்லாருமே இருக்கும். எல்லாருக்கும் அதேதான் புரியுது. போலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு தெரிஞ்ச டென்ஹாக் வந்து ஒரு மினி அயாக்ஸ் டீம் அப்படியே உருவாக்கிட்டு இருக்கிறான். மசருவி வந்து அவனோட அயாக்ஸ்ல தான் ஆடிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டிலைட் ஒரு டாக் அது ரொம்ப நாளா போயிட்டு இருக்குது. கிரீன்வுட் வந்து இப்போ கிளம்பியாச்சு கிளப்ல இருந்து. கிரீன்வுட் வந்து ஆக்சுவலா ஒன் குட் ஹவ் பீன் ரியலி குட் சூப்பர் ஸ்டார் ஃபார் கிளப் டியூ டு த சர்க்கம்ஸ்டான்சஸ். அவன் கிளம்ப வேண்டிய நிலைமையாச்சு. இப்போ இனியோஸ் வந்ததுக்கு அப்புறம் ஒரு கம்ப்ளீட் டர்ன் ஓவர் மாதிரி இருக்கு. ஸோ மேன் யுனைடெட் ஃபேன்ஸ்க்கு எல்லாருக்குமே ஒரு நல்ல ஒரு சீசன் காத்துட்டு இருக்குன்னு நான் சொல்லுவேன். இப்போ நம்ம யுனைடெடோட டிரான்ஸ்ஃபர்ஸ் அபிஷேக் பாலாஜி அழகா நமக்கு விரிவா சொல்லியிருக்காரு. இப்ப நம்ம எல்லாரும் ஒருங்கிணைந்து இல்ல தனித்தனியா பதில் கொடுக்க போறோம். சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் ஆகாஷ் நீ சொல்லு. ஆர் தே குக்கிங் ஆர் ஆர் தே ஈட்டிங் மிக்ஸ்சர் யுனைடெட்? குக்கிங் தான்டா. நல்ல சைனிங்ஸ் பண்ணிருக்காங்க. எனக்கும் அவங்க வந்து தே ஆர் குக்கிங். லெட் இனியாஸ் குக்னு தான் சொல்லுவேன் நான். குக்கிங் தான். இது சமைக்க விடுங்கள் அவங்களே அப்படின்ட்டு இப்போதைக்கு விட்டுறலாம். நம்ம எல்லாருமே ஒருங்கிணைந்து குக்கிங்க்கு போறோம்.
ஃபிங்கர்ஸ் கிராஸ் தான் சொன்னேன் நானு. டேய் அவன் அதுக்குடா அங்க என்னது? பாரு. ஓ ஹோப்ஃபுல்லி குட் திங்ஸ் ஹேப்பன் ஃபார் யுனைடெட். இந்த வருஷமாவது ஃபேன்ஸ் வந்து ஒரு குதூகலமான மோடுக்கு வருவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு, ஸோ அதான் அந்த பாக்கி இருக்கிற அந்த 5 கிளப் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, யாரு மிக்சர் சாப்பிட்டு இருக்காங்க, யாரு மிக்சர் வித்துட்டு இருக்காங்க, யாரு என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ஆகாஷ் கமான் கிவ் அஸ் தி டேய் டிப்ஸ். நான் வந்து முதல்ல நான் எங்க டீம்ல இருந்தே போயிடுறேன்டா ஆர்சனல். ம். ஸோ ஆப்வியஸ்லி எல்லாத்துக்கும் தெரியும் நாங்க கெலிஃபோரி சைன் பண்ணிட்டோம். ஆஹ் டேய் அதுக்கு பண்ணிட்டோம்டா. ஓகே ஓகே இங்க பாரு. பண்ணிட்டோம். வணக்கம், என்ன தெரியுதுங்களா? 1982ல ஆதிச்சநல்லூர்ல முதுமக்கள் தாழி ஆராய்ச்சி பண்றதுக்கு போயிருக்கும்போது உங்களை மாதிரியே இருந்த ஒரு கிராமத்தான் எங்களுக்கு ரொம்ப உதவி பண்ணான். அவன் இப்போ உயிர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நீங்க இருக்கிறதுனால நீங்க அவனா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நீங்க யாருன்னு எனக்கு தெரியல. we're getting Califori now. He's very good with the ball. Like Arteta பண்ண சைனிங்ஸ் எல்லாத்துலயுமே வந்து பிளேயர்ஸ் வெரி குட் வித் த பால். மல்டிபிள் பொசிஷன்ஸ் விளையாடக்கூடிய பிளேயர்ஸ் தான் Arteta சைன் பண்ணிருக்கான். இட்ஸ் த சேம் வித் Califori. ரயா வந்துட்டு லோன் சைனிங்கா இருந்தான். நாங்க அவனை கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். ஸோ 2 wins for now. அவுட்ஸ் வந்துட்டு எமிலி ஸ்மித் ரோ அண்ட் இன்கேட்டியா மட்டும் வெளியில போற மாதிரி இருக்கு. ம். அப்புறம் ஸ்மித் ரோ வந்துட்டு இட்ஸ் ஆல்மோஸ்ட் டன் வித் ஃபுல்லம் அண்ட் டவாரஸ் அவுட். அவ்வளவுதான். அப்புறம் அண்ட் ஆல்சோ வீவ் காட் கோல் கீப்பர் 18-year-old கோல் கீப்பர் வந்துட்டு வாங்கியிருக்கோம். உமன்ஸ் டீமும் சரி மென்ஸ் டீமும் ஆர்சனல் 2 பேரும் மாத்தி மாத்தி கோல் கீப்பர் சைனிங்ஸா பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து அது எங்க என்ன? எங்க அட்டேட்டாக்கு வந்து ஒரு டிஃபெண்டர் கோல் கீப்பர் ஃபெட்டிஷ். எத்தனை வாட்டி பார்த்தாலும் சலிக்க மாட்டேங்கிறாரு. அது என்னன்னு தான் தெரியல. நம்ம இப்போ ஆர்சனலோட இன்ஸ் அண்ட் அவுட்ஸ் டிஸ்கஸ் பண்ணியாச்சு, பாசிபிலிட்டிஸையும் பார்த்தாச்சு. ஸோ இப்போ வரைக்கும் ஆர்சனல் வந்து ஆர் தே குக்கிங் ஆர் தே ஈட்டிங் மிக்சர்? அபிஷேக் பாலாஜி நீ என்ன நினைக்கிற? அதான் இப்போதைக்கு பண்ண சைனிங்ஸ் வரைக்கும் பார்த்தா இன்னும் குக்கிங்ன்ற இது வரல. ஸோ இப்போதைக்கு மிக்சர் சாப்பிட்டு இருக்காங்க. பட் ஃபியூச்சர்ல வந்து நல்ல சைனிங்ஸ் பண்ணா குக்கிங் சொல்லணும். நீ மிக்சர் சாப்பிட்டு இருக்காங்கன்னு ஃபீல் பண்ற. ஆமா. நமக்கு 2 பேருக்கு போறதுக்கு முன்னாடி நான் என்ன ஃபீல் பண்றேன்னா, சமையல் தொடங்குது, நல்லா போயிட்டு இந்த ட்ரான்ஸ்ஃபர் விண்டோக்கு. ஸோ ஐ திங்க் தே ஆர் கோயிங் குட் அப்படின்னு தான் சொல்லுவேன். நீங்க 2 பேரும் என்ன ஃபீல் பண்றீங்க? சரி, டேய் அஸ்வத் நாங்க நல்ல சொன்னதுதான். டீம் தான் மேன். couple of more signings is enough. கேட்ட கேள்விக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லையாடா? டேய் இல்லடா எங்களுக்கு அவ்வளவு சைனிங்கே தேவையில்லை. சரி, சமைக்க தொடங்கி இருக்காங்கங்கிற அருணேஷ், நீ என்ன சொல்ற? டப்புன்னு சொல்லு. அதேதான், we have started to cook. ஆனா நீ ஃபைனலா முடியல. அடுத்தது ஆர்சனல் பார்த்த மாதிரி அப்படியே நம்ம ரைவல்ஸ் டாட்னம் போயிருவோம். டேய் அவங்க எங்க rivals? ரைவல்ஸா சொல்லாதடா. இட்ஸ் ஓகே, பரவாயில்ல சொல்லு. அவ்வளவுதான். நோ wins நோ அவுட்ஸ் தி எண்ட். அவ்வளவுதான். அஸ்வத்துக்கே ஒரு அஸ்வத் ஒரு இன்சைடர் டாட்னம் ஃபேன். நான் வந்து ஆமா. டாட்னம் ஹாட்ஸ்பர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியாச்சு. அது ஒரு வரியிலேயே சொல்லி முடிச்சாச்சு. எதுவும் பண்ணவில்லை. நம்ம எல்லாரும் திருப்பி ஒரு ரவுண்டுக்கு போயிருவோம். ஆர் தே ஈட்டிங் மிக்சர் ஆர் ஆர் தே குக்கிங்? மிச்சர் ஐ திங்க் எல்லாருமே வந்து எல்லாரும் ஆமா மிக்சர் தான். மிக்சர் தான். மேன் சிட்டி வந்துட்டு அவுட்ஸ் ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன்டா. இப்ப வரைக்கும் யாரும் போல. பட் வந்துட்டு டிப்ரோயினா அண்ட் எடர்சன் கிளம்புற மாதிரி இருக்கு. இன்ஸ் என்ன நடந்திருக்கு இது இன்ஸ் வரைக்கும்? வந்து சவினியோன்னு ஒரு விங்கர் சைன் பண்ணிருக்காங்க, பிரேசிலியன். ஜிரோனால பாம் போட்டு செதற விட்டான் போன வருஷம். ஓகே ஓகே அப்படிப்பட்ட ஒரு சைனிங் அது. ஆன் கோட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சிஸ்டர் கிளப் ஜிரோனால இருந்து லோன் முடிஞ்சு திரும்பி மேன் சிட்டிக்கே வராரு. அப்புறம் ஜோ கேன்சலோ ஃப்ரம் பார்சா. அப்புறம் கால்வின் பிலிப்ஸ் இஸ் கமிங் பேக் டு மேன் சிட்டி ஃப்ரம் வெஸ்ட் ஹாம். இந்த சிச்சுவேஷன் 27ஆம் தேதி ஜூலைல வாட் டஸ் எவ்ரிஒன் திங்க்? ஆர் தே குக்கிங் ஆர் ஆர் தே ஈட்டிங்? வேலை டிப்ரோயினா கிளம்புறான், எடர்சனும் கிளம்புறான்னா பெரிய லாஸ். இது நாட் மிச்சர் தான் இப்போதைக்கு சிட்டி பொறுத்த மிக்சர் வரைக்கும். தான் இப்போதைக்கு சைனிங்ஸ் பொறுத்த வரைக்கும் மிக்சர் தான். பட் என்ன ஆட் பண்றது இதுக்கு மேல அந்த டீம்ல போய்? I feel இல்ல டேனி ஆல்மோ ஸ்டாக்ஸ் ஆ. போயிட்டு இருக்கு. டேனி ஆல்மோ டாக்ஸ் போயிட்டு இருக்கு. அல்வாரஸ் கிளம்புற மாதிரி டாக்ஸ் போயிட்டு இருக்கு. லிவர்பூலுக்கு வந்துட்டு நோ வின்ஸ் இப்போ வரைக்கும். பட் மேட்டப்பை மட்டும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ஒரே ஒரு அவுட். அண்ட் லிவர்பூல் ஆப்வியஸ்லி புது மேனேஜர் கண்டிப்பா சைனிங்ஸ் பண்ணுவாங்க எனக்கு தோணுது. பட் இப்போ வரைக்கும் தே ஹேவன்ட் டன் எனிதிங். எனக்கு பொறுத்த வரைக்கும் லிவர்பூல் வந்துட்டு மிச்சர் தாண்டா சாப்பிட்டு இருக்காங்க. கண்டிப்பா அது நம்பர் 1 மிக்சர் சாப்பிடுறது ஆமா. லிவர்பூல் தான்.
ஷார்ட் டேர்மா அவங்களும் பேக்கெட் பேக்கெட்டா வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் இந்த தேதியை பொறுத்த வரைக்கும் இவங்க 2 டீம் தான் வந்து பெரிய மிக்சர் சாப்பிட்டு இருக்காங்க. செல்சி அகைன் லுகாக்கு திருப்பி வந்துட்டாப்ல செல்சிக்கு. நம்ம நிறைய சைனிங்ஸ் பண்ணிட்டாங்கடா கடைசி 2 வருஷத்துல. ஆமா. எனக்கு நிஜமாவே கணக்கு வைக்க முடியல. நிறைய பேர் இருக்கிறாங்க. லாஸ்ட் சம்மர்ல அவ்வளோ மில்லியன் ஸ்பெண்ட் பண்ணாங்க. இந்த சம்மர் அப்படியே ஓகே, செல்சி வந்துட்டு ஒரு கோல் கீப்பர் சைன் பண்ணிருக்காங்க 17 மில்லியனுக்கு ஃப்ரம் வில்லாரியல். ஸோ அவங்களோட இன்ஸ் இப்போ அவ்வளவுதான். சலோபா அவன் வந்துட்டு கிளம்ப போறாங்கிற மாதிரி ஒரு டாக்ஸ் போயிட்டு இருக்கு. தனியா உட்காந்து அவங்கள டைசெக்ட் பண்ணலாம். ஸோ அப்போ ஆக மொத்தம் ஒண்ணு வந்திருக்கு அப்படிங்கிற நிலைமையில என்ன நம்ம ஃபீல் பண்றோம், என்ன கொடுக்க போறோம் உங்களுக்கு? மிக்சர் அவங்க தான் ஆக்சுவலி சைனிங்ஸ் மிக்சர் பொறுத்த தான் வரைக்கும். சொல்லணும். பட் அவங்க எதுவும் பண்ண வேண்டியது இல்லைங்கிறது என்னோட கருத்து. புக்கும் பண்ண வேண்டியது இல்ல. நான் என்ன ஃபீல் பண்றேன்னா மிக்சர். ஏன்னா வந்து ரிலீஸ் பண்ண வேண்டிய பிளேயர்ஸ் நிறைய இருக்கு, வெளியில போக வேண்டிய ஓகே, பிளேயர்ஸ் நிறைய இருக்கு. அதனால நான் மிக்சர்னு ஃபீல் பண்றேன். So, இது வரைக்கும் நான் சொல்லவே இல்லை, யாரெல்லாம் சேர்ந்து சொல்றோம். தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் Yeah. வேணும், இல்லை வேலைக்கு Yes, ஆகாது. please. கஷ்டப்பட்டுங்க. ஒரு ட்ரை ஒரே பண்ணிட்டு ஒரு